இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தங்கம். யாருக்கு தான் தங்கம் பிடிக்காது? அக்ஷய திருதியை இந்த வருஷம் மே மாதம் 10ஆம் தேதி சித்திரை மாதம் வளர்பிறை திருதியில வர அழகான, ரொம்ப என்ன சொல்றது, கொண்டாடக்கூடிய நாள். பொதுவா தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம விரதம் இருப்போம். கந்த சஷ்டி ஆகட்டும், அண்ணாமலையார் தீபமாகட்டும், விரதம் இருக்கணும். ஆனா ஒரு சில நாட்கள் தான் கொண்டாடக்கூடிய நாள். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. ஓ, அக்ஷய திருதியைனா தங்கம் வாங்கணும்ல, தங்கம் வாங்கணும். ஆமா, அந்த கருத்து தப்பில்லை. ஆனா அக்ஷயம்னா என்ன? இந்த நாளுக்கான முக்கியத்துவம் என்ன? அக்ஷயம் அப்படின்னா பெருகுவது, வளருவதுன்னு அர்த்தம். தங்கம் வாங்குகிறோம், அது நல்லா வீட்டுக்கான வளம், சுகம் இதெல்லாம் பெருகணும், மாற்று கருத்தே இல்லை. ஆனா அக்ஷய திருதியை அப்படின்ற அந்த புனிதமான நாள் எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வை பாட்டியினுடைய ஆத்திச்சுடி படிச்சிருப்போம். அறம் செய்ய விரும்பு, அறம் செய் அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லலை. அறம் மட்டும் நீங்க யாராவது சொல்றீங்க, என்னை கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறீங்கன்னு பண்ணக்கூடாது. நானே உள்ளன்போட ஆழ் மனதில இருந்து விரும்பி பண்றதுக்கு பேர் தான் அறம். அக்ஷய திருதியை அப்படின்ற நாள் அன்னைக்கு நான் விரும்பி நிறைவான ஒரு எண்ணத்தோட மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி கொடுக்கறேன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எந்த சமயத்துல கொடுப்போம்? நல்லா சந்தோஷமா இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல நாள், அப்ப நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். இல்லை, ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க பரிகாரம், நீ யாருக்காவது இதை கொடுத்து ஆகணும். அப்ப கொடுக்கறதால நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் குறையும். அதுல மாற்று கருத்து இல்ல. நானா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பரிகாரம்ன்ற பேர்ல யாராவது ஒருத்தருடைய வழிகாட்டுதல் பேர்ல நான் தரப்போறேன். சரிங்களா? அக்ஷய திருதியே கொடுக்கக்கூடிய நாட்கள். யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? சாக்ஷாத் மகாலட்சுமியை வணங்கினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி சங்கரர் ஏழையா இருக்கிற ஒரு பெண் வீட்டுல போய் பவதி பிக்ஷான் தேகி அப்படின்னு கையேந்தி கேட்கிறாரு. உள்ள இருக்கிற பெண்மணி வீட்டுல நெல்மணி அரிசி கூட கிடையாது. ஆனா வந்திருக்கிற குழந்தை அவ்வளவு தேஜஸோட பசியோட இருக்கிறத பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப பெண்மணி அப்படியே உள்ளம் வருந்துகிறாள். இவ்வளவு அழகான குழந்தை, அவ்வளவு ஒரு தெய்வக்கலை, அந்த குழந்தைக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லையே, இப்படி ஒரு நிலையா? என்கிட்ட நிறைய இருந்தா அந்த குழந்தைக்கு வாரி வாரி கொடுப்பேனே அப்படின்ற கொடுக்குற ஆசை நம்ம கிட்ட இருக்கோ இல்லையா? ஆனா மனசுல நம்ம அந்த அளவு நினைக்க நினைக்க நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும். அவள் வருந்தி தன் இல்லத்தில் இருந்த ஒரு நெல்லிக்கனிய அந்த குழந்தைக்காக கொடுக்க வரும் பொழுது அவளுடைய உண்மையான வேண்டுதல், உண்மையான ஆசை தெய்வ குழந்தையாம் ஆதி சங்கரருக்கு புரிஞ்சு அப்ப அவர் பாடினதுதான் கனகதாரா சோஸ்திரம். அதாவது மகாலட்சுமியை வேண்டி பாட நெல்லிக்கனி, அதுவும் எப்படி? தங்க நெல்லிக்கனி வீட்டு கூரையை பீத்து கொண்டு வந்தது. அப்ப கொடுக்கிற எண்ணம் வளருவதற்கு பேரு தான் அக்ஷய திருதியை. மகாபாரதத்துல திரௌபதி பாண்டவர்களோட வனவாசம் இருக்கும் பொழுது என்ன சாப்பிடலாம்? அவர்கள் 5 பலசாலிகள், உழைக்கலாம், விறகு வெட்டலாம், அதுல வர பணத்தை வச்சு காய்கனிகள் சாப்பிடலாம். ஆனா திரௌபதிக்கு வருத்தமா, பஞ்ச பாண்டவர்களை பார்க்கறதுக்கு அடிக்கடி கிருஷ்ணன் வருவாரு, ரிஷிகள் வருவாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் உணவு படைக்கணுமே. நாங்க 6 பேர் ஏதோ கிடைச்சதை சாப்பிடலாம், ஆனா வரக்கூடிய ரிஷிகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும், அவர்களை உபசரிக்கணும். அதனால சூரியனை உருகி பிரார்த்திக்க அவளுக்கு கிடைத்ததுதான் அக்ஷய பாத்திரம். அந்த பாத்திரம் கொண்டு வருபவர்கள் பிணியை, பசிப்பிணியை போக்கினாள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மற்றவர்களுக்கு நான் கொடுக்க கொடுக்க கொடுக்கும் எண்ணம் வளர்ந்து விடும். யார் கொடுப்பா? தெய்வம் கொடுக்கும். அப்ப அந்த தெய்வத்தினுடைய அந்த சின்ன ஒரு பொறுப்பை நான் ஏத்துண்டு அதுல 1% நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய செய்கையால் தெய்வம் மனம் குளிரும். எப்பொழுதும் எல்லாருக்குமே கொடுக்கிற அளவு என்கிட்ட எல்லா வளத்தையும் தெய்வங்கள் நிறைவா இருக்க செய்யும். இதுதான் அக்ஷய திருதியையுடைய பின்புறம். அப்ப என்ன கொடுக்கலாம்? மகா பெரியவர் சொல்லியிருக்கார், கோதுமை தானம் உடலில் இருக்கும் வியாதிகளை குறைக்குமா. தங்கம் வாங்குங்கள், அதுவும் மாலை வேளையில ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றி, விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே சோதி மணி விளக்கேன்னு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி
தங்கம் வைத்து வழிபாடு செய்பவர்களா செய்யுங்கள், தங்கம் வளரும். ஆனா இந்த தடவை புத்தகம் வாங்குறீங்களா, அந்த ஞானம் வளரும். அது மட்டுமல்ல, ஒரே 1 கிலோ முடிஞ்சா கோதுமை வாங்கி தியானம் செய்யுங்கள். அந்த கோதுமை தானம் என்பது உடலில் இருக்கக்கூடிய வியாதியை வரவிடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல ஆரோக்கியம் செல்வம்னாலே இந்த ஆரோக்கியம்ன்றது தானே பெரிய செல்வமா இருக்கு. அதனால கோதுமை தானம் அழியுங்கள். அடுத்த அக்ஷய திருதியிலும் போது நீங்க பாருங்க, உங்க வீட்டு மருத்துவ செலவு அப்படின்றது குறைஞ்சுட்டே வரும். அதனால கொடுப்பதுதான் அக்ஷய திருதியுடைய ஆதாரமான எண்ணம். வாங்குவது எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு கொடுக்கணும். நல்லா மழை பெய்யணுமா, அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நீர்மோர் கொடுங்களேன். இல்ல, நீர் கொடுங்க, அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க. கொடுக்க கொடுக்க இறைவன் உங்களுடைய கல்லாப்பட்டியை ரொப்பிண்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை. அதனால் கொடுப்பதற்காகவே இருக்கக்கூடிய வளர்பிறை திருதியை 10ஆம் தேதி மே வருகிறது. அன்னைக்கு வாங்குங்கள், ஆனா கண்டிப்பா கொடுங்கள். நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களிடம் இருக்கும் குறை கூட நிறையாகும். நம்ம குறையை குறைக்கணும், நம்மளுடைய பிரச்சனைகளை குறைக்கணும், அதுதானே ஆதாரமான எண்ணம். அதுக்கான எளிய வழி, பிறருக்கு அக்ஷய திருதியை அன்று குறிப்பாக கொடுக்க வேண்டும். அதனால கொடுத்து பாருங்கள். அதனுடைய பலனை, மகாலட்சுமியினுடைய அருளை நீங்களே உணர்வீர்கள். செல்வ வளம் நல்லா பெருகட்டும், நாட்டிலும் வளம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.